ஹாய் விவஸ், நாம் இப்போ பார்க்கக்கூடிய மூவி வந்து டோபமைன் 2.22. அந்த மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோபமைன் மூவியை வந்து யார் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா திரவு அப்படிங்கிறது டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஆக்ஸ்டெக் FTFS நிறுவனம் தான் வந்து தயாரித்தது. டோபமைன் மூவியில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திரவு, விஜய், டியூக், அப்புறம் விவிதா தெக்கம்பேட்டை, நிகிலா சங்கர், சத்யா, சாம்சன், அப்புறம் சதீஷு, ஆசவு, விஜயலட்சுமி, ரவி ஏழுமலை, சக்தி, இந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்களை வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டியூக்கு. அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே வளம் வர ஒரு பர்சனாக இருக்கிறாரு. இது வந்து ஏற்கனவே அவர் வந்து விஜய் டிவியில் வந்து கனாங்கிற கதாபாத்திரத்தை முக்கிய பங்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். விவிதா தெக்கம்பேட்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வளம் வர ஒரு பர்சன். நிகிலா சங்கர் வந்து ஏற்கனவே வந்து குட் நைட்டுங்கிறதும் லவ்வருங்கிற மூவியில் நடிச்சிருக்கிற அப்படி அந்த மூவி மூலமாக அறிமுகமாகிக்கிறாங்க. தெரிஞ்ச மூலமாக வச்சு ஒரு மூவியை வந்து தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து இந்த 7 நபர்களை சுற்றி ஒரு கதாபாத்திரமாக மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. சரி, இதில் வந்து 20 நாளுக்குள்ளே சென்னையில் வந்து படப்பிடிப்பு பிடிச்சதாக சொல்கிறாங்க. அந்த 20 நாளுக்குள்ளே படப்பிடிப்பு பிடிச்சி அவ்வளோ சீக்கிரமாக ஏன் அந்த மூவி எடுக்கணுங்கிற அவசியம் ஏன்னு தெரியல. அவ்வளோ சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக எடுத்துருக்கிற மாதிரியோ எல்லாம் ஒரு நல்ல மூவியோ ஒரு வருஷம் கூடி எடுத்தால் கூட ஒரு நல்ல மூவி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்போ இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர். ஆனால் பட் இவர் ஒரு 20 நாட்களில் ஒரு மூவி எடுத்தாங்க. அந்த மூவி எப்படிப்பட்ட மூவியாக இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது சென்னைக்குள்ளே உட்பட்ட முழுவதுமாக சென்னையில் எடுத்திருக்காங்க இது சொல்கிறாங்க. சென்னையில் எடுத்திருக்காங்க இல்லையா, முக்கால்வாசி ஒரு ஃப்ளாட்லேயே வச்சு எடுத்திருக்காங்க. எப்படியோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு கதாபாத்திரம் வச்சு ஒரு மூவி எடுத்துட்டாங்க. சரி, அந்த மூவியோட ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஃபோனோட அடிக்ஷன். இப்போ இந்த காலத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் அடிக்ஷன்னால என்னென்ன பாதிப்பு வருது, அதில் என்னென்ன இப்போ ரீசெண்டாக என்னென்ன ப்ராப்ளம் அது க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபோன் மூலயமா, அந்த என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அந்த கான்செப்டை வச்சு அதை ஒரு 7% மூலமாக அந்த பாதிப்பு ஏற்பட்டது, அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டி வைக்கிறாங்க. சரி, அதையும் பார்க்கலான்னு கஷ்டப்பட்டு பார்த்தா அதுக்குள்ள சொல்யூஷன் என்ன சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கண்ட விட கேவலமாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே ரோடோட போய் வாக்கிங் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க, பார்க்கு பீச்சுன்னு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மூவி ஓடிடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நிழல் ரவி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. டோபமைனுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த அடிக்ஷன்னால சந்தோஷத்துக்காக இந்த அடிக்ஷனில் மீண்டும் அதே அடிக்ஷனில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் சொல்லி முடிச்சுட்டு 2.22 டைமுக்கு 2 பேரும் மரணம் ஆகும். இந்த ஃப்ளாட்டில் வந்து 2 பேர் சாவாங்க. தான் இந்த அடிக்ஷனால தான் சாவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கதையை தொடங்கி வைக்கிறாங்க. சரி, பார்க்குறக்கு ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் திரவு அவர் வந்து ஆக்ட்ரஸ் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து ஏதோ ஒரு கதை சொல்லி என்னோடய ஒய்ஃப் எல்லாம் பிரிஞ்சுட்டு போயிட்டா. ஒய்ஃபும் பிள்ளையும் பிரிஞ்சுட்டு போனது உண்மை தான். பட் அதை காரணம் காட்டி ஒரு அமௌண்ட் வாங்குறதாகவும், இன்னொன்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குறதாகவும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீலிங்ஸாக வச்சு ஏமாற்றி அமௌண்ட் வாங்கி சூதாட்டத்தில் வந்து அவர் வந்து தோத்துற மாதிரியே காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பர்சன் காட்டுறாங்க. ரெண்டாவது இந்த விஜய் டிவிக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் டிவிஎக்ஸ் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சாயங்காலமாக வியூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற மாதிரி அதில் காட்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹிட்டான பர்சன் மாதிரி காட்டிட்டு அதுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸு ப்ராப்ளம். அது நிறைய பேரெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு பர்சன் அந்த பர்சனை வந்து இவர்கிட்ட ஃபோட்டோவும் ரீல்ஸும் போடுற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதவு முன்னாடி வந்து, அதாவது ஹஸ்பண்ட் வேலைக்கு போன அப்புறம் வந்து இந்த ஒய்ஃபுக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி அது ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. அது கேட்குறவன் நல்லா கேட்டானா அது ஆடிட்டு கிறுக்குத்தனமாக குதிச்சுட்டு அவளுக்கு பயம் முடிச்சிடுச்சு. இவங்கிட்டையெல்லாம் போய் ஒரு ரீல்ஸ் எடுத்தால் என்னன்றதை அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிடிக்கல ரீல்ஸ் எடுக்கணும். அதனால் வந்து கதவை சாத்திடுறா. அதுக்கு மேலே அவன் அங்கேயே தான் நிற்கிறனால அவன் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஃபேன்ஸுங்கிறான், அவன் ஃபோட்டோ எடுக்கணும்னு குதிச்சுட்டே இருக்கிறான். நீங்கள் வாட்சணும், சரி வீடியோ லைவில் வா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ லைவில் வரேன். அது கதவை ஓப்பன் பண்ணி அவன்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அதுக்கு அவன் போகவே இல்லை.
போகாதனால வந்து அங்கே ஆர்குமெண்ட் ஆகுது. சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் என்ன பண்ணிடுறான், அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டாகிராம் லைவ்லேயே வந்து இவன் எடுக்கிறேன், இவன் பாரு இப்படி பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் லைவில் காட்டும் போது இவன் அதுக்கோசரம் பயந்துட்டு அக்கடை போயிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே அவன் காட்டுறா, பாருங்கள் இந்த மாதிரி பொசிஷன் பாருங்கள், இந்த மாதிரி என்னோடய ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணுறான், வீட்டுக்கு முன்னாடி வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு சாதகமாக வர மாதிரி வருது, குட்டு லைக்கு அந்த மாதிரி நிறைய வருது, சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரனால அங்கே இருக்கிற ஹஸ்பண்டு அதை பார்த்துட்டு ஐயோ இது பிரச்சனை ரொம்ப போயிட மாட்டேங்குது, நான் கிளம்பி வரேன்னு சொல்லி அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வரான், மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வரான், மறுபடியும் காட்டிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த நிகிலா சங்கர் அப்படிங்கிற ஒரு பர்சன் அதோட வீட்டில் என்ன நினைக்குது, அவர் காதல் தோல்வி அடைஞ்சிக்குது, எப்படியோ 2 பேத்துக்கு முரண்பாடு எடுத்து காதல் தோல்வி அடைஞ்சிக்குது. அவன் ஃபோன் பண்ணுறான், இவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஃபோன் எடுத்தாலும் இவன் திட்டிட்டு வெயிலாக இனிமேல் எனக்கு ரச்சனைப்படாது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு கலாரி மணி இருந்துட்டு நான் இன்டர்வியூ போகிறேன், வேலை வாங்குகிறேன், நீ என்னோடய சொந்த காலில் நிற்கிறேன், நான் என்னோடய லைஃப்பில் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளுக்கு இவ்வளோ தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இவனோட காதலில் அவர் போனவே கட் பண்ணுறேன், நான் உன்னை வரம்பாரு உன்னை பார்க்குறக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டிக்கிறாங்க. இன்னொன்று 2 பேரும் இடத்துல ஜாயிண்ட் ஆகிறாங்க. அதாவது என்னென்னா இப்போ நிகிலா சங்கரும் அவங்களும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி காட்டிக்கிறோம். அதில் ஒரு பிரச்சனை இஷ்யூ நடக்கிறதுனா அந்த இடத்துல போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்தோடனே நிகிலா சங்கர் இவன் யாருன்னே தெரியாதுன்ட்டு இன்டர்வியூக்கு போகிற அப்படி போலீஸ் வந்துட்டு இவன் வண்டி ஓட்டிகிட்டு வந்த சாவியை பிடிங்கிட்டு நீ வந்து ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த இடத்த வீட்டுக்கு இவன் வண்டி தள்ளிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறான். நிகிலாவுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி காட்டிருக்கிறாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுறான். 4வது என்ன அந்த ஃப்ளாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து என்னென்னா வீடியோ போடுறாங்க, அந்த கிச்சன் பற்றியெல்லாம் வீடியோ போட்டுருக்குறாங்க, அதாவது செய்கிற சமையல் பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போடுற பர்சனாக இருக்கிறாங்க. அவனோட பையன் வந்து கேம்ஸில் அடிக்ஷன் ஆன மாதிரி காட்டிக்கிறாங்க. பப்ஜியோ ஏதோ விளையாடிட்டு இருக்கிறான். அந்த கேம்ஸில் ஒரு பாத்ரூம் போன பக்கமும் போய் விளையாடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. சாப்பிட்ற பக்கம் விளையாடுற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த திட்டி அந்த ஃபோனை பிடிங்கி வச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. எங்கே போட்டு இவன் முதல் வேலையை என்ன பண்ணுறான்னா இவனுக்குமே அந்த நிகிலா சங்கருக்கும் பிடிக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறான், ஃபோனை பண்ணி ஃப்ரெண்டுக்கு நிகிலா சங்கர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், இவனை பற்றி என்னென்னா இவன் பாய் ஃப்ரெண்டு இவனும் சண்டை கட்டிட்டு தான் இருக்கிறான், அவனை வந்து என்னமோ சொல்லியிருக்கிறான், இவன் என்னமோ நல்ல விளையாட்டை நடிச்சிருக்கிறான், இவன் ஃப்ளாட்டுக்கு நிறைய பேர் வராங்க கிட்ட சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டு ஃபோனில் காது கேட்கல, சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறான், அவன் வந்து வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுறான். அதே சேம் டைலாக வாய்ஸ் மெசேஜாக பண்ணிடுறான். இவன் இருக்கிற லட்சணத்துக்கு அவனை போய் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் ஃப்ளாட்டுக்கு நிறைய பேர் பாய்ஸ்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ரூமை நோக்கி அத்தனை பேர் நான் வந்துட்டு இருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான். அந்த வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் பண்ணி விட்டுறான். அது எல்லாத்துக்கும் போயிடுது. அவன் நிகிலாக வந்து அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வர சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஃபோன் பண்ணி, அக்கா இந்த மாதிரியெல்லாம் உன்னை பற்றி தப்பாக சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்காங்க, குரூப்பில் போட்டிருக்காங்க, நீ பாருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதை பார்க்க படிக்க நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எது இந்த சமையல் போட்டுருக்கிற வீடியோ போட்டுருக்கிற அவன் வீட்டுக்கு அவன் அதே ஃப்ளாட்டு தான், அந்த ஃப்ளாட் ரூமுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவன் லவ்வர் துரத்திட்டு இருக்கிறான் இல்லையா, அவனும் வந்து பாதி வழியாக வந்துட்டு இருக்கும்போது அவள் போலீஸ்க்கு அவர் நிற்கிறாங்க. சரி இங்கேயே சாவி கேட்பா அப்படின்னு சாவி கேட்குறாங்க. 500 ரூபா பணத்தை வாங்கிட்டு கடையில் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்றாங்க. சாவி ஓட்டிட்டு இருவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நிகிலா சங்கரை பார்க்குறக்கோசரம் அவனும் அந்த ஃப்ளாட் நோக்கி வரான். ஸோ நிகிலா சங்கரும் வராப்படி, விஜய் டிவிக்கு அவனும் பிரச்சனை ப்ராப்ளம் அந்த ஃப்ளாட்னு வராப்படி, நிகிலா சங்கரோட அந்த காதலர் அவளும் வராப்படி, 3 பேர் வராப்படியா. இந்த டைமில் அந்த சமையல் அந்த போட்டு கொடுத்தாலும் இந்த சமையல் செஞ்சுட்டு இருப்பான்ல, யூடியூப்பில் போட்டுட்டு இருப்பான்ல, அவளை பார்க்கத்தானே நிகிலா சங்கர் வரான். அவன் வந்து என்னோட ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் பார்சல் வந்திருக்குன்னு சொல்கிறான். பார்சலுக்கு வெளியே போகிறான். வெளியே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பார்சலை வாங்கிட்டு உள்ளே வரும்போது அந்த திறமை இருக்கிறாப்படி அவர் தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் கேட்டு பணத்தை வாங்கி ஏமாற்றி சூதாட்டம் பண்ணுறாப்படி இல்லை. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பணம் தர மாட்டிட்டாங்க, உன்னை பற்றி யாரும் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது திறவு ஓச்சிட்டே நிற்கும்போது அப்போ வந்து இவன் வந்து பார்சல் கொண்டு 2 பேரும் மோதுறாங்க. பார்சல் கீழே விழுந்துருக்கு. அந்த பார்சல் அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இவனை திட்டிட்டு போகிறான். ஏன்னா வேலையில்லாதவனே எதுக்கு இருக்காம இருக்கு நடந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி, என் புருஷன் கத்தாரில் போய் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, நீ என்ன சும்மா வெட்டியாக தானே நிற்கிற, அப்படி இருந்தாலும் நாங்கள் சம்பாரிச்சு உடச்சி தானே வாங்கிட்டு இருக்கிறோம், அவன் வெட்டி நிற்கிற எதுக்கு கொடுக்க மாதிரி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வாய்க்கு வந்தது பேசிவிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து வைக்கலாம்.
இவன் அதையெல்லாம் கண்டுக்காம ஃபோனை கை வச்சுட்டு போய் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அவன் எடுக்கும்போது செயினை பார்க்குறான். குமிஞ்சு வைக்கும்போது 2 செயின் தொங்குது. செயின் தொங்குனோடனே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவாட்டிருந்து எப்படியோ பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தான ரூமுக்கு போனோடனே கம்பி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டையோ கம்பியோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் எங்கே கம்பி வச்சாங்க கட்டையோ வச்சாங்க தெரியல. ஒரு ஃப்ளாட்டில் அதில் ஓரத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க. அங்கே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த நிகிலா சங்கரமு அவனுக்கு பின்னாடி வந்து அவனோட வரும் இவனை திட்டுறக்கு நிகிலா சங்கரை திட்டுறக்கு 2 வரிசையாக வர்றாங்க. வந்தோடனே நிகிலா சங்கரை வந்து தட்டி அந்த சமையல்காரன் நீ எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது இந்த காதலை அவனும் வந்து நிகிலா சங்கரை வந்து திட்டுற காமிச்சிடும். 3 பேர் மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்க சமயத்தில் அந்த சமையல்காரியை அந்த பண்ணிட்டு யூடியூப்பில் போட்டுட்டு இருக்கிறான். அவன் வந்து இங்கே 2 பேர்த்து நிகிலா சங்கரையும் அந்த காதலையும் நீங்கள் ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு கதவை சாத்துறான். அந்த ஃப்ளாட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க என்னென்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸு அது பக்கத்தாண்ட தான் இருந்ததுனால அவர் சீக்கிரமாக வந்த மாதிரி காட்டுறாங்க. வந்துட்டு கேமராவெல்லாம் செக் பண்ணுறா. அப்படி இவர் லைவ்லேயே இங்கே ஃபோன் மூலமாகவே பாதுகாப்பாளர் உரிமையாளர்கிட்ட அதை வாங்கி ஃபோனை வாங்கி ஒவ்வொரு ஃப்ளாட்டாக பார்த்துட்டு இருக்கிறாப்படி என்னென்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறாப்படி. நீ இந்த ரூமுக்கு போய் அவனை எடுத்துகிட்டு வா, அந்த ரூமுக்கு போய் அவனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு அப்போ நிகிலா கோவதும் அவனும் சண்டை பிடிச்சிட்டு தெரியுது. அவனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே விஜய் டிவிக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்குது, ஃபேன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபேன்ஸ் இருக்கிற அவங்களையுமே எல்லாம் கூப்பிட்டு வெளியே வர சொல்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திறமை என்ன வேண்டியதுன்னா அந்த ரூமுக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு அவள் வந்து தடுக்க வர மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த கட்டையை மண்டையில் அடித்த மாதிரி காட்டிக்கிறாங்க. அவள் அந்த இடத்துல ஊந்துற மாதிரி காட்டிக்கிறாங்க. இவன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அவன் ரூமுக்கு போய் கதை சாத்திக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இவன் ஒரு அடிவட்டம் விழுந்தது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அவள் ஒரு கன்னத்தில் அடிபட்டு ரத்தம் ஒடிக்கிட்டு இருக்குது. அதோட சர்ச்சில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போலீஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் திட்டுற. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஃபேன்ஸ் இருந்தால் ஒரு இன்ஸ்டாகிராமில் இதுக்கு கூட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவீங்க, போலீஸில் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற. அப்படி அதாவது அந்த ஃபேன்ஸை வந்து 2 ஆளாக அரைஞ்சு அவனை போய் வண்டியில் ஏற்றி விட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்து போக சொல்லி வர்றாங்க. 2வது அந்த நிகிலா சங்கருக்கும் அவன் காதல் அவனை காத்தாலையும் நான் திட்டி அனுப்பிச்சிட்டோம். பைக் சாக இப்போ இப்படி மிரட்டி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பேசி அவனை ஒரு அரைச்சி தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்து நிற்க வச்சிடுறாங்க. 3வது வந்து என்ன சமையல் செஞ்சுட்டு இருக்கிறவளை வந்து ஏற்றிட்டு போகிறது. அப்போ ஏற்றிட்டு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணுற. அப்படி கத்தாரிலேருந்து ஃபோன் பண்ணுற அப்படிங்க சார் அப்படின்னு சொல்லி ஏட்டு வந்து கொடுக்க அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசிட்டு ஏனுங்க சார் என்ன உள்ளே இருக்க பணமெல்லாம் இருக்குது, நகையெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க போய் ஒரு ஏட்டை அனுப்பிவிட்டு போய் உள்ளே இருக்க பணமெல்லாம் அது பீரோவெல்லாம் இருக்க அமௌண்ட்டெல்லாம் இருக்கா இல்லையா கரெக்டாக இருக்காது போய் செக் பண்ணி சொல்கிறேன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அந்த ரூமுக்கு போயிட்டு பீரோவை எடுத்து அவன் ஒரு பணத்தை எடுத்து ஆட்டை போட்டுக்கிறான். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து திறவு ஒரு கத்தையை ஆட்டை போட்டுட்டான். இவன் ஒரு கத்தையை சோப்பில் ஆட்டை போட்டுட்டு இங்கே வந்து பணம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இருக்கும்போது அங்கே கேமரா வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணுற சமயத்தில் அதை இவங்க 2 பேர் சண்டை போட்டதெல்லாம் அப்படியே படிப்படியாக என்னென்ன காரணம் கேட்டுட்டு வரும்போது இவன் வந்து திறமை வந்து மாட்டுற. அப்படி அந்த ரூமுக்கு போனதில் சரி திறமை அவனோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கும்போது அவனை பற்றியெல்லாம் விசாரிக்கும்போது அவனையும் போகிறதில்ல ஒய்ஃப் எல்லாம் முடிக்கிவிட்டா தனியாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் திறமை அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒய்ஃபு ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன், நீங்கள் வாங்கின கடனெல்லாம் நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன். அப்படி நீ தானே என்னை விட்டுட்டு போனேன், நானே உன்னை விட்டுட்டு போனேன், நீ அங்கேயும் சந்தோஷமாக இருக்கிறனா இரு, இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறனா இரு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், என்னை நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நான் செத்தா தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விட்டு இந்த பிரச்சனையும் போகும், அதனால் நான் இப்படி திருந்துற மாதிரி இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இடத்துல ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதே இடத்துல குழந்தைற மாதிரி இருக்குது. இப்போ அந்த டைமில் போலீஸ் எல்லாம் வந்து கதையெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் அவனை புடிய அடி அடித்து அவனையும் வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்க்கு இன்னொரு வேலை ஒர்க்கும் வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மேலதிகாரத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணை காணோம், இந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சி இத்தனை நாள் கூட சப்மிட் பண்ணணும், அது சைலண்ட்டாக பண்ணுறோன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இல்லாமல் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி சர்ச் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறோம். அவர் கண்டுபிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அது இந்த ஒரு பையனோட போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணுகிட்ட வந்து கால் வருது, சார் நீங்கள் தான் விசாரிக்கிற மாதிரி தெரிஞ்சுது, நான் அவரோட ஃப்ரெண்டு தான்,
அவன் வந்து போகிறான்னு வீடியோ அவனுமே அவன் ஃப்ரெண்டுமே 2 பேரும் பார்ப்பாங்க. அதனால் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அவங்க ஒரு ரூமு தேடி போயிருக்காங்க. அந்த ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக எங்கள்கிட்ட ஃபோனை பண்ணி நான் ஆபத்தில் இருக்கிற சிக்கல் இருக்கிற நான் இப்படி போய் சிக்கணும் இல்லை இது சிக்கிட்டேன் நான் இதுலேருந்து மீண்டும் வெளியே வரணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோன் மூலிமா பேசிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது எல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த ஃபோனு இதெல்லாமே சொல்லி கொடுத்து அந்த போலீஸ்காரை கொடுக்குற அப்படி போலீஸு அதை அந்த ஃபோனை வச்சு நான் சர்ச் பண்ணுறேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இதே ஃப்ளாட்டில் இந்த நிகிலா சங்கரும் அந்த விஜிடிவி டிவிக்கு அவங்களும் போகிறாங்கல்ல அது விவிதா தங்கப்பேட்டை அவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து சமையல் செய்கிறாள்ல சமையல் செஞ்சு யூடியூப்பில் போகிறாள் அவளுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அவன் பையன் வேறு இருக்கிறான் வேதனையில் இருப்பான். நம்ம போய் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கத்தார்லேருந்து வந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் பட் அவனோட வேலை கத்தாரில் என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா இவனுமே வந்து அடிக்ஷன் தான். என்ன அப்படின்னா சீட்டு விளையாடுற மாதிரி அதில் வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து இவன் எப்படியா வந்து ஜெயிச்சு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறான். அதில் தோற்றவங்கெல்லாம் தூக்கு மாட்டிறது கையாறுறது இறந்துறது இந்த மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவன் தான் வந்து இந்த திறவு. ஆனால் திறவுக்கு வந்து இவனோட தான் விளையாட்டுன்னு தெரியாது. எங்கே விளையாட்டும் சரி ஃபோன் பண்ணி எங்கே விளையாட்டும் சரி பக்கத்தில் விளையாடுற மாதிரி தான் அது. அதனால் அமௌண்ட்டு போனால் அப்போவே கையில் கொடுக்குற மாதிரி தான் அது கைக்கு அமௌண்ட்டு போகிற மாதிரி தான் அது இழக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அது காட்டி வைக்கிறாங்க. சரி அவனோட ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க. சரி அவன் போய் இந்த மாதிரி விசாரிச்சுட்டு பரவாயில்லையா அவங்க உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பையன் இங்கே மேல் மாடியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேல் மாடிக்கு போக வினிதா தெங்கம்பேட்டை வந்து அவன் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ வேணால் அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நிகிலா சங்கர் வந்து மேலே நோக்கி போகிறான். மேலே போய் மாடியில் இருக்கும்போது அந்த பையனை பார்த்துட்டு ஏன்டா இப்படி இதெல்லாம் பரவாயில்ல உங்கள் அம்மா அந்தளவுக்கு சமைப்பாங்க நான் கூட சாப்பிட்றேன்னு ஆசைப்படுறேன் என் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தாலுமே நானும் வந்து அதை நினச்சிக்கல உங்கள் அம்மா நல்லா அம்மா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து சொன்னேன் என்னால் தான் தப்பாகி போச்சு அதை அடிச்சது நான் தான். ஏன்னா நான் இந்த அன்றைக்கி நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன் வந்த உடனே நான் பப்ஜி ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தேன். அந்த கேமு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க பிடுங்கினாங்க. நான் அது கோவப்பட்டுட்டு செல்லை பிடுங்கினாங்க. அதுக்கு நான் கோவப்பட்டுட்டு செல்லை தூக்கி அவன் மண்டையில் எரிஞ்சேன். அதனால் மண்டையில் நெத்தியில் பட்டு ரத்தம் வந்து அணிஞ்சு அந்த இடத்துலையும் படுத்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ரத்தமெல்லாம் ஒழுகி போச்சு அப்படின்னு சொல்லி இவனுக்கு பயம் பிடிச்சி அப்படி பின்னோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து திரும்பி வெளியே போனீங்கன்னா நீ என்னை பற்றி நீ சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன்னா நீ சொன்ன அந்த பையன் ரூமுக்கு வர மாட்டேன் நீயும் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து நீ எல்லாக்கிட்ட போகக்கூடாது போகிறக்கு இல்லாமல் இவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். அந்த பையன் யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போகிறக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் விவிதா தங்கம்பேட்டை வர்றா அப்படி ஒன்று ஆகி அவளை வந்து கை விட்றா அந்த பையனை பிடிச்சி அதை விளக்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. அப்படி 2 பேர்த்தினாலும் முடியாத பட்சத்தில் விவிதா தங்கம்பேட்டை அவன் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிற அந்த விஜய் டிவிக்கு கூப்பிட்ற அப்படி அவனும் வந்து அவனை இழுக்கிறாங்க. அவனும் வரமாட்டேன்னு சொல்லி 3 பேர்த்தையுமே அவன் இழுக்கிற மாதிரி தோணுது. சரி எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் பின்னாடி போய் தள்ளி அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழே வரைக்கும் ரூமு வரைக்கும் கொண்டு வராங்க. 4 பேரும் சேர்ந்து அந்த ரூமை போய் இடிச்சு அந்த கதவை இடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு ரூமை கதவை இடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிகிலா சங்கர் இருக்கிறான்ல அவனோட லவ்வர் அதை விட்டுட்டு போனான்ல அவனும் வர்ற மாதிரி இருக்கிறான். அவனும் சேர்ந்து அதை இழுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட போய் விடுற மாதிரி இருக்கிற உண்மையெல்லாம் அதை காட்டல அந்த சீனில். ஆனால் அவன்கிட்ட சொன்ன மாதிரி தான். அடுத்தது வந்து இவங்களை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அதை இருக்கிறாங்களா அவள் அடிபட்டதுக்கு காரணம் யாரும் இல்லை இந்த பையன் தானாமா இவனே சொல்லிகிட்டு தான் இருந்தான் மாடியில் இவனால இவங்க அம்மா அடிபட்டு போச்சு இவன் தான் போய் அடிச்சிட்டானாமா அவங்க அம்மாவை தப்பாக ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த பையன் தான் அவங்க அம்மாவை அடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. இது எப்படியோ போலீஸ் தெரிஞ்சது. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்க அந்த டைமில் அவங்க அப்பனுக்கு ஒரு கால் வருது ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்துகிட்டு போய் பையன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற அப்படியே அதே மாதிரி பையன்கிட்ட போய் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கொண்டு போய் பையன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அப்படி இதுக்கெல்லாம் நீ வேதனைப்படாத நீ நல்லா சாப்பிடு இல்லை இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத நான் எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ அதுக்கு மனம் உடஞ்சி போயிடாதே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் வந்து அந்த அம்மா சாரிம்மான்னு அழுகிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வர மாதிரி காட்டி வைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து போலீஸ் கேட்டுட்டுருக்குறாங்க அவனோட ஹஸ்பண்டும் கேட்டுட்டுருக்காங்க.
ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ் சார் இது மன்னிச்சே விட்டுடலாங்க சார், அது பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசங்கிட்டு அவர் வந்து சரி பையனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. போலீஸ் தானே வெளியே வராரு. வெளியே போனோன்னே எந்த கதை உடஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னேன், தானே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னேன். அது இந்த கதவை தான் சொல்கிறேன். 4 பேரும் சொல்லி முட்டியோ உடஞ்சா அந்த கதவு உடஞ்சி தான் போகும், இந்த பூட்டின கதவா அப்படின்னு சொல்லி உடஞ்சி போச்சா, சரி தாழ்பாலெல்லாம் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரூம்லேருந்து ஏதோ ஒரு ஃபோன் சவுண்டு ஏதோ கேட்குது. சரி என்னடா சார் பூட்டின கதவுங்கிறாங்க, இதில் சவுண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது டிவி ஓடிட்டு இருக்குது. இருக்கிற டிவி ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மறுபடியும் ஃபோன் சவுண்ட் கேட்குது. ஃபோன் சவுண்டு கேட்டோடனே சுதாரிச்சிட்டாங்க, யாரோ உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே வந்து அந்த ரவுண்டப் பண்ணுற மாதிரி அங்கே உள்ளே வந்து ஒரு 3 பேர் பதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, பெட்டுக்கடி பதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் எல்லாம் வந்து சுதாரிச்சுட்டு போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிறாங்க போலீஸ் எல்லாம். இவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த பசங்கள்லாம் வந்து 3 பேர் கதை ஓப்பன் பண்ணும்போது டப்புனு வந்து அந்த பையனெல்லாம் பிடிச்சி அடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கிறவங்க அந்த ரூமில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. ரூமை போய் பார்த்தோன்னே கொஞ்சம் லேடிஸ் ஐட்டமெல்லாம் நிறையா கிடக்குது. அதையும் தாண்டி ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. பெட்டி ஓப்பன் பண்ணோன்னே ஒரு லேடிஸ் வந்து இறந்து போய் சடலமாக கிடக்குறாப்பி. அந்த மூஞ்சி ஃபேஸையுமே ஏற்கனவே இவருக்கு சென்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன அந்த முகச்சாடையும் ஒன்றா இருக்குது. அப்புறம் வந்து நல்லாவே அடி அடித்து வெளியே கொண்டு போயிடுறாங்க, அந்த பாடியும் கொண்டு போயிடுறாங்க. ரிப்போர்ட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் அதன்படி நான் வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன். விசாரணை பண்ணி இங்கே ஏதோ பிரச்சனைக்குன்னு தெரிஞ்சது. இந்த ஃப்ளாட்டில் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இவங்களாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. இந்த பசங்க அக்கட்டை கொண்டு போகலான்னு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஃப்ளாட்டுக்கு கொண்டு போக முடியல, அதனால் ஃப்ளாட்லேயே வச்சுட்டாங்க இந்த பணத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோனை பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா அந்த திறவை வந்து அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, அவன் மேலே எந்த கேஸும் ஃபைல் பண்ணிடல, திறவை அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வந்து வெளியே வந்துற மாதிரி ரிலீஸ் ஆகி வெளியே வந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. திறவை மட்டும் தூரத்தில் இருந்து அந்த குழந்தைகளையும் பொண்டாட்டி வாய்ப்பையும் பார்த்துட்டு பார்க்கு பீச்சு எங்கே போனாலும் கூட இருந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒன்றும் சேராத மாதிரி பார்த்துருக்கிற மாதிரி ஒரு விழுது. இவங்கெல்லாம் வந்து இந்த அடிஷனெல்லாம் விட்டுட்டு நீங்கள்லாம் பீச்சு பார்க்கு இந்த மாதிரி சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விலாசங்களை வந்து குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த விஜய்டிவிக்கு இதெல்லாம் விட்டுட்டு இன்ஸ்டாகிராமெல்லாம் வந்து விட்டுட்டு எங்கே நடுக்கடலை வந்து போட்டில் சவாரி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ரிவ்யூ பார்த்துட்டு போய் கதையை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சாது கதையை பாருங்கள். அடுத்த வாரம் நியூ மூவியோட உங்களை வந்து சந்திப்போம்.